பீ கீப்பிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளத்தை பார்த்திங்கன்னா இதுதான் வேக்ஸ் மவுத். இது எப்படி இந்த கூட்டை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு வாட்டி வந்துச்சுனாலே இந்த கூடை அவ்வளோதான் டேமேஜ். இதை ரெக்கவர் பண்ணதுக்கு முடியவே முடியாது. இதை அப்படியே ஒன்று இதை எரிச்சிடணும், இல்லைன்னா புதைச்சிடணும். அப்படின்னா தான் இது நம்ம இது ஸ்ப்ரெட் ஆகாமல் காப்பாற்ற முடியும். இது டிசீஸ் கிடையாது, இது ஒரு பூச்சியால் வரக்கூடிய ஒரு பூச்சி தாக்குதலாக வந்தது. இந்த பூச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்கிற தேனை எல்லாத்தையும் குடித்து அது வளரும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸு டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு. பட் அந்த பீஸை நான் பிடிச்சிட்டேன். மரத்தில் தான் இருந்துச்சு, அதனால் அதை எப்படி ஈஸியாக பிடிச்சிட்டேன். இல்லை அது எஸ்கேப் ஆகிருந்துன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரேமில் இருந்தது எல்லாத்தையுமே இந்த இது உள்ளே தோண்டி போட்டாச்சு.